ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் எம்கேஜிபி ஹோம்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோட டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து நம்ம இப்போ ட்ரீட்மெண்ட் மூலமாக ப்ரெக்னென்ட் ஆகிருக்கோம் அப்படின்னா, நம்மளோட ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு வந்து சி செக்ஷன் டெலிவரி தான் ஆகுமா? இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லி வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ வந்து அது உண்மையா இல்லையா? ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம எம்கேஜிபி ஹோம்ஸ் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட கூட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோட டாபிக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். ஸோ வந்து நம்ம வந்து நிறைய பேர் வந்து இப்போ நேச்சுரலாக ப்ரெக்னென்ட் ஆகிறதே ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது. அதுலேயும் பாதி பேர் பார்த்திங்கன்னா ட்ரீட்மெண்ட் எடுத்து கூட அவங்களால ப்ரெக்னென்ட் ஆக முடியலை. ஆனால் வந்து அப்படி ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்க கூட மறுபடியும் ஒரு ஃபியூ மந்த்ஸ் கழித்து அவங்க வந்து நேச்சுரலாக ப்ரெக்னென்ட் ஆகுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ இதில் வந்து எல்லாருக்கும் இருக்கிற பயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு வந்து ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளோட ப்ரெக்னென்சி ஜேர்னி முடிகிற டைமில் நம்மளுக்கு வரக்கூடிய ஒரு மெயின் இம்பார்ட்டண்ட்டான பயம் வந்து நம்மளுக்கு வந்து டெலிவரி எப்படி ஆகும், நம்மளுக்கு வந்து டெலிவரி பெயின் எப்படி வரும், அது வந்து சி செக்ஷனா இல்லை நார்மல் டெலிவரியா, ஒரு வேளை நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் மூலமாக ப்ரெக்னென்ட் ஆகிருக்கும் அப்போ நம்மளுக்கு வந்து சி செக்ஷன் தான் ஆகுமா? ஸோ இந்த மாதிரி நிறைய தாட் வந்து நம்மளுக்கு வந்து ஓடிட்டுருக்கும். ஈவன் வந்து நான் ப்ரெக்னென்ட்டாக இருந்தப்போ கூட எனக்கு இந்த மாதிரி பயம்லாம் வந்திருந்தது. நான் வந்து என்னோட டெலிவரி நினச்சி ரொம்பவும் பயந்துகிட்டே இருந்தேன். ஸோ வந்து எனக்கு வந்து சி செக்ஷன் தான் ஆச்சு. ஸோ அந்த மாதிரியெல்லாம் பயப்படாதீங்க, அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து சி செக்ஷன் ஆகிறதுக்கும் சரி, நார்மலாக நம்மளுக்கு டெலிவரி ஆகிறதுக்கும் சரி, இந்த ட்ரீட்மெண்ட் வந்து ஒரு விஷயமே கிடையாது. ட்ரீட்மெண்ட்டுங்கிறது என்ன, நம்மளுக்கு வந்து நிறைய வருஷமாக பேபி இல்லை ரொம்ப நாளாக பேபி இல்லாமல் நம்ம வந்து கஷ்டப்படுறோம். ஸோ ஏதாச்சும் ஒரு ட்ரீட்மெண்ட் மூலமாக நம்மளுக்கு வந்து ஒரு பேபி கிடைக்கிறாங்க. ஸோ இதுதான் விஷயமே தவிர அந்த ட்ரீட்மெண்ட் வந்து நம்மளுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து வரப்போகிறது, நம்மளோட ப்ரெக்னன்சி 9 மந்த்துமே அது வந்து வரப்போகிறது கிடையாது. இப்போ வந்து ஒன்ஸ் நீங்கள் வந்து உங்களோட ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகிட்டு அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து அந்த பேபி க்ரோத் ஆகிறதுக்குள்ள ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்க. அது வந்து நார்மலாக ப்ரெக்னென்ட் ஆனவங்களுக்குமே இதே ப்ரொசீஜர் தான், ட்ரீட்மெண்ட் மூலமாக ப்ரெக்னென்ட் ஆனவங்களுக்கும் இதே ப்ரொசீஜர் தான். ஸோ வந்து இப்போ உங்களுக்கு வந்து வேறு ஏதாச்சும் இப்போ நீங்கள் வந்து இப்போ டெஸ்டிவ் பேபியெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து யூட்ரஸ் வந்து ஒரு சில பேருக்கு வந்து நார்மலாக ப்ரெக்னென்ட் ஆனவங்களுக்கும் இதே ப்ராப்ளம் வரும், ட்ரீட்மெண்ட் எடுத்து ப்ரெக்னென்ட் ஆகிறவங்களுக்கும் இதே ப்ராப்ளம்லாம் வரும். ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பையெல்லாம் டக்குன்னு இறங்கும் கீழே. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த என்ன சொல்கிறது, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களுக்கு நான் கேள்விப்பட்டது, அதில் ஏதோ ஸ்டிச்சஸ் மாதிரி போட்டு விட்டு அப்புறம் வந்து அவங்கள வந்து ரெஸ்ட்டில் கொஞ்சம் ஒரு 6 மந்த்தா 7 மந்த்தோ ரெஸ்ட்டில் தான் இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா நார்மலாக நடந்தெடுத்து இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நார்மலாக ப்ரெக்னென்ட் ஆகிறவங்களுக்கு ஃபுல் பெட் ரெஸ்ட் இருக்கணும். ஏன்னா வந்து ஒவ்வொருத்தவங்களோட பாடி வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்தாப்பில் தான் அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் தருவாங்க. நான் ட்ரீட்மெண்ட்டில் ப்ரெக்னென்ட் ஆனால் எனக்கு இந்த மாதிரி பண்ணாங்க அப்படிலாம் இருக்காது. நார்மலாக ப்ரெக்னென்ட் ஆனவங்களுக்கு கூட நிறைய ஸ்ட்ரகிள் வந்து அவங்க வந்து பார்த்துருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் வந்து இதனால் நம்மளுக்கு வந்து சி செக்ஷன் ஆகணும்னு வந்து கண்டிப்பாக வந்து நினைக்காதீங்க, அது வந்து உண்மை கிடையாது. சி செக்ஷன் வந்து எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி யாருக்கெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ ஒரு சில பேருக்கு வந்து நம்மளுக்கு வந்து லாஸ்ட் வரைக்கும் நம்மளுக்கு தேவை என்ன, அந்த நம்ம வயிற்றுக்குள்ளே இருக்கிற அந்த ஃப்ளூயிட் லெவல் தான். அந்த ஃப்ளூயிட் லெவல் வந்து அதாவது அந்த நீர் சத்து, அந்த தண்ணி குடத்தில் இருக்கிற நீர் வந்து கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து டெலிவரி வரைக்கும் அது வந்து போகும். சப்போஸ் அந்த நீர் லெவல் வந்து கம்மியாக ஆரம்பிச்சுன்னா நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட் வந்து என்ன பார்ப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட செர்விக்ஸ் அந்த கர்ப்பப்பை வாய் வந்து கரெக்டாக திறந்திருக்கா. ஸோ அந்த மாதிரியெல்லாம் பார்த்து தான் நம்மளுக்கு வந்து நார்மல் டெலிவரி ஆகுமா இல்லை சிசேரியன் பண்ணணுமான்லாம் சொல்லுவாங்க. எடுத்தோடனே உங்களுக்கு சிசேரியன் பண்ண போகிறேன்லாம் யாருமே சொல்ல மாட்டாங்க. அப்படி உங்களுக்கு ஈவன் சிசேரியன் ஆக போகுதுன்னு சொன்னாலுமே உங்ககிட்டே கூட கேட்பாங்க, நீங்கள் நார்மல் டெலிவரிக்கு ட்ரை பண்ணுறீங்களா இல்லை சிசேரியன் பண்ணுறீங்களா? நம்ம ஒத்துக்கிறதுல தான் இருக்குது. ஸோ நம்மளுக்கும் நிறைய பயம் இருக்கும். என்கிட்ட கூட எனக்கு வந்து டெலிவரி ஆகும்போது கேட்டாங்க. நான் வந்து எனக்கு பயத்திலே நான் சி செக்ஷன் தான் சொன்னேன். ஸோ அதனால் எனக்கு வந்து சி செக்ஷன் நிறைய தடவை கேட்டாங்க, நம்மளுக்கு நார்மல் டெலிவரிக்கு ட்ரை பண்ணுவோமான்னு. நான் வந்து வேண்டான்னு சொன்னனால எனக்கு அப்புறம் சி செக்ஷன் பண்ணாங்க. ஈவன் சி செக்ஷனுக்கும் நார்மல் டெலிவரிக்கும் எந்த வித டிஃப்ரென்ஸும் கிடையாது. ரெண்டுமே ஒரே மாதிரி தான், ரெண்டுலேயுமே ஸ்ட்ரகிள்ஸ் அதிகம் தான். என்ன நம்மளுக்கு வந்து சி செக்ஷன் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அந்த டெலிவரி பெயின் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரத்துக்கு வந்து தெரியாது. அப்புறம் கொஞ்சம் ஒரு அந்த நம்மளுக்கு கொடுத்துருந்த அந்த அனஸ்தீஷியாலாம் முடிஞ்சதுக்கப்புறமா நம்மளால் வந்து அந்த பெயினெல்லாம் ஃபீல் பண்ண முடியும். ரெண்டுமே ஒன்று தான். ஆனால் அவங்க வந்து பெயினை அனுபவித்து டெலிவரி பார்ப்பாங்க. நம்மளுக்கு வந்து அந்த டெலிவரி ஆகும்போது பெயின் எதுவும் தெரியாது. ஏன்னா வந்து நம்ம மயக்கத்தில் இருக்கிறனால தெரியாது. ஸோ இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ். அப்புறம் வந்து க்யூர் ஆகிறதும் பார்த்தீங்கன்னா, நார்மல் டெலிவரி எதுக்குன்னா அவங்க வந்து கொஞ்சம் சீக்கிரமாக க்யூர் ஆவாங்க. ஈவன் இந்த சி செக்ஷன் பண்ணவங்களுக்கு க்யூர் ஆகிறதுக்கு ஒரு ஃபியூ மந்த்ஸ் கூட ஆகும். இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸே தவிர அது பண்ணால் பெரிய குத்தம், இது பண்ணால் வந்து ரொம்ப நல்லது அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. எப்படியுமே நார்மல் டெலிவரி நார்மலாக ப்ரெக்னென்ட் ஆகிறவங்களுக்கு கூட இப்போ சி செக்ஷன் இருக்குது. ஏன்னா இந்த லைஃப் ஸ்டைலில் வந்து நம்ம சாப்பிட்ற ஃபுட்டும் நம்மளோட ஹெல்த்தும் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப கோஆப்ரேட் பண்ணுறது கிடையாது. நிறைய பேருக்கு அதை விட பயம் அதிகமாக இருக்குது, என்ன மாதிரி இருக்கிறவங்கள சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து சி செக்ஷன் ஆகுமே தவிர, நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தனால உங்களுக்கு கண்டிப்பாக சி செக்ஷன் ஆகணும் எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஸோ அதனால் அதை நினச்சி நீங்கள் பயப்படாதீங்க.
ஈவன் உங்களுக்கு சி செக்ஷன் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து நம்ம ஒருவேளை நார்மல் டெலிவரிக்கு ட்ரை பண்ணோன்னா அந்த பெயின் இன்ஜெக்ஷன்லாம் போட்டாங்கன்னா ஈவன் நம்மளுக்கு நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு கூட சான்ஸ் அதிகம் தான். ஸோ நம்ம கையில் தான் இருக்குது. உங்களுக்கு வந்து நார்மல் டெலிவரியே ஆகாது, உங்களோட அந்த கர்ப்பப்பை வாயெல்லாம் ரொம்ப சின்னதாக இருக்குது, அது வந்து திறக்கவே இல்லை, அப்புறம் உங்களுக்கு ஃப்ளூயிட் லெவல் கம்மியாக இருக்குது, இந்த மாதிரி பல இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும்போது தான் உங்களுக்கு வந்து சி செக்ஷனை டாக்டரே வந்து சொல்லுவாங்க நீங்கள் சி செக்ஷன் பண்ணிடுங்க, அதுதான் உங்களுக்கு நல்லதுன்னு. இல்லை குழந்தைக்கு தலை திரும்பலை. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்னால தான் சி செக்ஷன் நடக்குமே தவிர உங்களை வந்து வலுக்கட்டாயப்படுத்தி யாரும் சி செக்ஷன் பண்ணது கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் வந்து அதை நினச்சி பயப்பட வேண்டாம். ஸோ இதுதான் இதில் உள்ள விஷயமே தவிர வேறு எதுவுமே இல்லைங்க. ஸோ இந்த வீடியோட டாபிக் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன், நீ டெலிவரி ஆக போகிறவங்களுக்கு. ஸோ வந்து இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் வீடியோ போடணுன்னாலும் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோட டாபிக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம MKJP ஹோம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.